ஸோ இதுதான் வந்து கேஸ் சேஃப்டி டிவைஸ். திஸ் இஸ் அ கேஸ் சேஃப்டி டிவைஸ். இட்ஸ் சப்ளைடு ஆல் ஓவர் த இந்தியா. ஸோ இட்ஸ் அ நியூலி இன்வென்டட் ஒன். ஸோ இப்போ இதை வந்து நாம் வந்து ஆன் பண்ண போகிறோம். இதையும் ஆன் பண்ண போகிறோம். ஸோ ஆன் பண்ணியாச்சு. ஸோ இது ஆன் பண்ணதுக்கப்புறம் 2 times வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணால் தான் அந்த இது வரும். ஸோ ஆனால் ப்ரெஸ் பண்ணியும் இது ஏன் வரல அப்படின்னம்னா, ஸோ இதுதான் வந்து ஆட்டோமேட்டிக் கேஸ் கட் ஆஃப் டிவைஸ். ஸோ இதோட பர்பஸே என்ன அப்படின்னம்னா, அளவுக்கு அதிகமாக கேஸ் லீக் ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அதோடைய கேஸ் சப்ளையை அது நிறுத்திடும் அப்படிங்கிறது தான் இதோடைய பர்பஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது வெளியே வந்து டக்குன்னு வந்து அந்த கேஸ் சப்ளையை வந்து நிறுத்திடும். ஸோ ஒரு அடுப்பில் இந்த இடத்துல லீக் ஆகும், அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த இடத்துல லீக் ஆகும், அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த இடத்துல லீக் ஆகும். ஸோ அடுத்ததாக உள்பக்கம் பார்த்துட்டோம் அப்படின்னோம்னா இந்த இடம், இந்த இடம், இந்த இடம், இந்த இடம். ஸோ இந்த இடத்துல எங்கேயாவது அளவுக்கு அதிகமாக கேஸ் லீக் ஆகும் பொழுது இது ஆட்டோ கட் ஆஃப் ஆவதற்காகவே தயாரிக்கப்பட்டது. ஸோ ஃபஸ்ட்டு இதை போட்டுக்கிறோம், அடுத்ததாக இதை போட்டுக்கிறோம், இங்கே ஒரு தடவை ஆன் பண்ணுறோம், இங்கே ஒரு தடவை ஆன் பண்ணுறோம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னம்னா இந்த இடத்த வந்து 2 தடவை வந்து நாம் ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் பர்பஸ். ஸோ இப்போ நான் வந்து இந்த இடத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா கையில் வந்து அப்படி மூடிக்கிறேன். மூடிட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னம்னா 2 times வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னம்னா இந்த முள் வந்து இங்கே போயிடுச்சு. இப்போ இந்த கையை எடுக்கிறேன், அது கீழே வந்துடுச்சு. ஸோ அதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்டை விளக்கிறதுக்காக தான் இப்படி. ஸோ ஒருத்தர் கேட்டிருக்கிறாங்க, ஏன் சார் இப்படியா டெமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டெமோ அப்படிங்கிறது பார்த்தோம்னா வெடிக்கிறதைவே காட்டிகிட்டு இருக்க முடியும். வெடி விபத்து நடக்காமல் இருப்பதற்கு எல்பிஜி பிளாஸ்ட் அப்படிங்கிறது எதனால் நடக்குது? இந்த தயாரிப்பு சேஃப்டியாக இருந்தால் அது நடக்குமா? 0% சான்சஸ் இருக்கணும். பட் ஆனால் இந்தியா முழுக்க பர் டே எவ்வளவு வெடி நடக்குது அப்படிங்கிறத தேடி படிங்க. ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படின்னு பாருங்கள். அதே மாதிரி கேஸ் சேஃப்டி டிவைஸ் இஸ் அப்ரூவ்டு பை கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி தேடி படிங்க. இன்னைக்கு ChatGPT இருக்குது, அது சொல்லும். இஸ் அட்வைசபிள் டு யூஸ் அப்படின்னு கூகுள் பண்ணால் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ காமன் மேன்கிட்ட கேட்டிங்கன்னா அது என்னன்னே தெரியாது, அவன் வேண்டாங்க அப்படின்ட்டு போயிடுவான். ஸோ அதனால் பர்ஃபெக்டாக நம்ம வந்து இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா லைஃப்பில் ஃபுல் சேஃப்டியாக இருக்கலாம். விலை ஜாஸ்தியாக இருக்கும், பொருளும் தரமாக இருக்கும். அதுதான் மெயின்.